வணக்கம். இன்னைக்கு நரைமுடியை நம்ம கருப்பாக்கிறதுக்காக நிறையா வீடியோஸ் நிறையா போட்டிருக்காங்க. நாமளும் நிறைய வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அதாவது நரைமுடியை கருப்பாக மாற்றுறது எப்படி சொல்லிட்டு. ஆனால் இளநரையை நமக்கு அதுக்கும் டை அடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்குறீங்க. பட் அதுக்கு டை அடிக்க தேவையில்லை. இளநரை அப்படிங்கிறது இப்போ இன்றைய காலகட்டத்தில் நிறையா வந்துட்டுருக்காது. காரணம் என்னென்னா, நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது பொதுவாக எல்லா நோய்களுக்கும் பொதுவாக சொல்லக்கூடிய விஷயமே அதுதான். உணவு பழக்க வழக்கம், வாழ்க்கை முறை மாற்றம்னு சொல்கிறோம். இந்த இளநரை வராமல் இருக்கிறதுக்கும், இல்லை வந்த நரை மங்க செய்யறதுக்கு, இல்லை புதுசாக இளநரை உருவாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு உணவு வகைகளை நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு நரைன்னு வந்துட்டாவே அதுக்கு டை தான் அடிக்கணுமா அப்படின்னு கிடையவே கிடையாது. இளநரை அப்படின்னு நம்ம எந்த வயசு சொல்கிறோம்? மினிமம் நீங்கள் 40 வயசுக்கு கீழே இருந்தீங்கன்னாவே இளநரைன்னு தான் சொல்ல முடியும். நீங்கள் 40 வயசுக்கு மேலே போயிட்டா தான் ஒரு நரை முடின்னு சொல்லுவோம். சில பேருக்கு ஜீன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 80 வயசு 90 வயசு வரைக்குமே நரைமுடி இருக்காது. இந்த இளநரை இருக்கிறவங்க, அந்த காலேஜ் போகிறவங்க, இல்லை புதுசாக அந்த கல்யாணம் ஆகிற ஸ்டேஜில் அந்த 30-40 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நரைமுடி வந்துருச்சு அப்படின்னா அது எவ்வாறு நம்ம சரி செய்கிறது அப்படிங்கிறதுக்கு டை மட்டும் தீர்வு கிடையாது. அப்படிங்கிறது மூலமாக நாம் இன்றைக்கி சொல்ல போகிறோம். நம்ம பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, சொல்கிற விஷயம் ஃபேக்ட் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள். இல்லை ஃபேக்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இளநரை வந்துருச்சு, இல்லை இளநரை அது இதுக்கு மேலே வரக்கூடாது. இருக்கிற நரைமுடி கொட்டுச்சுன்னா புதுசாக முளைக்கிறது நிறைய கருப்பு முடியாக முளைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த உணவு வகைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்றத விட்டுருங்க. இது எல்லா பதிவுகளும் நம்ம திரும்ப சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அதனால் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றத நிறுத்துங்க. இது நான் பெரிய வீடியோவாக நான் மேக் பண்ணல, சின்னதாக தான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு என்னென்ன சத்து வேணும் அப்படின்னு சொல்ல போகிறேன். இது விட்டமின் டி உங்களுக்கு தேவைப்படும். அது எங்கே கிடைக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். சன்லைட்டில் கிடைக்கும். அதுபோக விட்டமின் B12 தேவைப்படுது. தாமிரம் சத்து தேவைப்படுது. துத்தநாகம் மற்றும் இரும்பு சத்து தேவைப்படுது. இந்த வைட்டமின்கள் குறைவாகிறதுனால தான் முன்கூட்டியே நரைச்சிருது. அப்படின்னா இளநரைக்கு வழிவகுக்குது இந்த சத்துக்கள் குறைபாடாகிறதுனால. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம முடியில் கெராட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புரதம் இருக்குது. அது முடி உயிரோடு இருந்தாலுமே அது வெட்டும்போது வலிக்கிறது இல்லை. ஆனால் அந்த வேர்க்கால்கள் உயிரோடு தான் இருக்கும். ஆனால் அந்த முடி அதனுடைய இதில் நரம்புகள் இல்லை அப்படின்னால வெட்டும்போது வலிக்காது. ஆனால் அது உயிரோடு தான் இருக்கும் எல்லா முடிகளுமே. 2018ஆம் ஆண்டு ஒரு ஆய்வு நடத்துகிறாங்க. அந்த ஆய்வில் பார்த்தீங்கன்னா காப்பர் சத்து ரொம்ப முக்கியம். முடியினுடைய வளர்ச்சிக்கு போதுமான காப்பர் சத்து நம்ம உடம்புல இருந்துச்சுன்னா தான் முடி வளரும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்புறம் காப்பர் உணவுகள், காப்பர் சார்ந்த உணவுகள் நம்ம சரிவிகித உணவாக எல்லாமே எடுத்துக்கணும். அதே போல் ஜிங்க் தேவைப்படுது. இதில் என்னென்ன உணவுகளில் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக பார்த்துக்கலாம். நீங்கள் பொதுவாக நீங்கள் நான்வெஜ் எடுத்துக்கிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கல்லீரல் சாப்பிடுங்க. ஆட்டுடைய கல்லீரல் சாப்பிடலாம். சாலமன் மீன் சாப்பிடலாம். அடுத்து அந்த முட்டையோட மஞ்சள் கரு சாப்பிடலாம். அதே மாதிரி செல் ஃபிஷ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம அந்த கடலில் வாழக்கூடிய ஒரு ஃபிஷ் வகை சொல்லலாம். அது மாதிரி நிறையா அந்த மீன் வகைகள், மீன் எண்ணெய்கள் நிறையா நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், எனக்கு முடி வளர்ச்சிக்கு எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன எடுத்துக்கன்னா பால் பொருட்கள் சாப்பிடலாம். பால் பொருட்கள், பாலாடை கட்டி, அதே மாதிரி காளான் உணவுகள் எடுத்துக்கலாம். கொண்டை கடலை எடுத்துக்கலாம். சிறுதானிய உணவுகள் எடுத்துக்கலாம். பழுப்பு நிற அரிசிகள் எடுத்துக்கலாம். அந்த கருப்பரிசி, சிகப்பரிசி சொல்கிறோம் இல்லைங்களா, பாரம்பரிய அரிசி வகைகள். அந்த மாதிரி அரிசி வகைகள் நீங்கள் உணவில் கலந்துக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் 2 நாளாவது நீங்கள் எடுத்துக்கலாம். முழுக்கம் எடுக்காமல் இருக்கிறதுக்கு அந்த அரிசியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். கேரட் பீன்ஸு, கீரை வகைகள், எந்த கீரை வகையாக இருந்தாலும் சரி, கீரை வகைகள் நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம். இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா இளநரையை மங்கச் செய்யும். அதுபோக இளநரையை மாற்றிடும், காலப்போக்கில் மாற்றிடும். அதே மாதிரி இளநரை புதிதாக முளைக்கக்கூடிய விழுந்து அந்த முளைக்கக்கூடிய முடி பார்த்திங்கன்னா வெள்ளை முடியாக முளைக்காது, கருப்பு முடியாக முளைக்கும். ஸோ அதனால் இந்த உணவு வகைகள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி இளநரை அப்படின்னு இருக்கிறவங்க, சின்ன வயசாகிறவங்க, முன்பக்கம் மட்டும் நரைச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க அவசியம் இதை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி உணவுகள் நீங்கள் எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த இளநரை போயிடும்.